அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் இலக்கணம் வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி 7ஆம் வகுப்பில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கலாம். ஓரெழுத்து அப்படின்னா உங்களுக்கு அதிலே மீனிங் புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமையும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரே ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 இருக்குன்னு சொல்லியிருக்கார். 42 மொத்தம் எத்தனை? 42. அதில் நோ தூ ஆகிய 2 சொற்களை தவிர அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 விட்டுட்டா 40. 40மே என்னவாமா? நெடில் எழுத்துக்களாக இருக்கும்னு சொல்கிறார். பாட்டி நெடில். அப்போ 2 தான் இதில் குறில். மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள்? 42. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். இந்த 42க்கும் மீனிங்ஸ் கொடுத்துருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பீட்டடாக பார்த்து மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆ மா ஆன்னு கத்து யார்? பசு. ஈதல் ஞாபகம் வச்சுங்க. அப்போ கொடு. ஊன் அப்போ இறைச்சி. அம்பை எய்துவோம். ஸோ அம்பு. தலைவன். மதகு நீர். மதகு நீர் தாங்கும் பலகை. அப்படிங்கிறது ஓடம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ மதகு நீர் தாங்கும் பலகை. சோலை. காலை சோலை ஞாபகம் வச்சுங்க. சோலை. பூமி. ஒழுக்கம். ஒழுக்கம் உள்ளவங்கள தான் கையெழுப்பி வணங்குவோம். அப்போ ஒழுக்கம். நம்மளுக்கு தெரியும், அரசன். சாவும் தெரியும், இறந்து போ. நம்மளுக்கு தெரியும், இகழ்ச்சி. சேனா உயர்வு. இது பார்த்து வச்சுங்க. உயர்வு. சோங்கிறது மதில். மதில். கொடு. தானா கொடு தெரியும். நெருப்பு தெரியும். தூய்மை. கடவுள். சேனா உயர்வு. தேனா கடவுள். தைங்கிறது தைத்தல். நாங்கிறது நாவு. நீங்கிறது முன்னிலை ஒருமை. இப்போ இது வரைக்கும் பார்ப்போம். நீ முன்னிலை ஒருமை. திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். ஆன்னு யார் கத்துவா? பசு. ஈனா கொடு. ஊனா ஊன் இறைச்சி. அம்பை எய். தலைவன். மதகு நீர் தாங்கும் பலகை. சோலை. பூமி. கையனா கையெடுத்து யாருக்கு முடுவான்? ஒழுக்கமானவங்களை. அரசன். தெரியும், செத்து போ இறந்து போ. சீனா இகழ்ச்சி தெரியும். உயர்வு. கடவுள். மதில். கொடு தெரியும். நெருப்பு தெரியும். தூய்மை தெரியும். தைத்தல். நாவு தெரியும். நீ முன்னிலை ஒருமை. ஸோ பாதி பார்த்துட்டோம். பேலன்ஸ் நாளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.